எனக்கு உண்மையிலேயே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்மையிலே நல்ல வழி எனக்கு புரிந்திருக்குங்க. ஏன்னா எல்லா மனிதர்கள் முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். சுஷிலாமா குரலை நேராக கேட்பேன்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அதே மாதிரி ஷேரன் சார், மோகன் சார், தர்ஷன், ஐப் இவங்களுடைய தலைமையில் இந்த ஃபங்க்ஷனில் இப்போ நான் கலந்துக்கிட்டேன்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு பத்திரிகையாளர்களை பற்றி தெரியணும்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சிவாஜி கணேசன் அங்கிள், பாலாஜி அங்கிள், நம்பியார் அங்கிள், இந்த மாதிரி பெரிய ஜம்பவான்களாம் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டேடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சந்திரபாபு அங்கிள். ஸோ முக்கால்வாசி அவங்க கூடவே இருந்தனால அந்த காலத்து பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அப்பாவுக்கு தெரியும். டேடி எப்போவுமே சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட தாண்டி நம்ம ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்வாங்க அப்பா. ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு பேக் போனே அவங்க தான். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு பூவை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், பட் மோந்து பார்த்தா ஃப்ராக்ரன்ஸ் இல்லைன்னா எப்படியோ அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் இல்லாத சினிமாக்காரங்க எல்லாமே வந்து நறுமணம் இல்லாத ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் வந்து ருசிச்சும் பார்த்துருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் சினிமாவுக்கு வந்த பொழுது முதல் படம் கிழக்கே வரும் பாட்டு, பிரசாந்த் ஹீரோ, நான் ஹீரோயின். அப்போது அவருடைய படம் வைகாசி பறஞ்சிச்சு, சூப்பர் ஹிட். நான் வந்து நியூ ஃபேஸ். ஸோ பிரசாந்த் எல்லா இடத்துலையும் க்ரேஸ். இப்போது தர்ஷன் சார் மாதிரி அப்போ அந்த காலத்தில் எல்லா கேர்ள்ஸும் வந்து பிரசாந்த், ஏன்னா வந்ததில் யங் ஹீரோ அவர் தான். எல்லாரும் போட்டி போட்டு, இப்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு இப்போ வந்தபோது 13 வயசு. ஸோ என் கிளாஸ்மேட்ஸில் என்ன பிரசாந்தோட நடிக்கிறியா அப்படி இப்படின்னு பயங்கர ஹைப். பட் எனக்கு அங்கே ஒரு கான்ஃப்ளெக்ஸ் இருந்துச்சு. பட் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லே எனக்கு போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து என்னை பார்த்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துலையும் அட்டைப்படம் சார்மிளா சார்மிளா சார்மிளா. அதே மாதிரி என்னுடைய பேட்டிகள், இன்டர்வியூக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் என் படம் கிழக்கே வரும் பாட்டு திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் போகிற வர இடத்துல நடிகை சார்மிளா நீங்கள் தலான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரே காரணம் ப்ரெஸ் பீப்புள் தான். நீங்கள் கொடுத்த பப்ளிசிட்டி, நீங்கள் கொடுத்த ஊக்கம்னால்தான் சார்மிளான்ற ஒரு நபர் வந்து நடிகை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பப்ளிக்கு தெரிய வந்துச்சு. அடுத்தது வந்து எழுத்தை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நான் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட் ஸ்டூடெண்ட். அண்ட் இன்டர் ஸ்கூல் போய்ட்ரி காம்படிஷன்ஸில் நான் கலந்துக்கிட்டது உண்டு. ஏன்னா ஐ வாஸ் த பெஸ்ட் போயட் இன் ஸ்கூல். அதனால் போய்ட்ரிஸ் எழுதுவேன், தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் நிறைய எழுதுவேன். அண்ட் ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா நான் அருமையான போய்ட்ரிஸ் எழுதி ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவேன். வித்யாவதி அவர்த்தும், ரோஸ்ட்ரி மெட்ரிக் வந்து, சர்ச் பார்க்க வந்துட்டும், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட் சார்மிளானே எல்லாம் கைத்தட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு பூவை பற்றி எழுதுவாங்க, ஒரு புயலை பற்றி, நேச்சரை பற்றி, மூவனை பற்றி, அதை பற்றி எழுதுவாங்க. எனக்கு திடீர்னு தோணும் அண்ட் ஒபீடியன்ட் சர்வெண்ட் அப்படின்னு. ஒபீடியன்ட் சர்வெண்ட்னா என்னென்னு படித்து பார்த்தா தான் தெரியும். அது சீலிங் ஃபேனை பற்றி ஒரு பொய்ட்ரியாக இருக்கும். ஸோ எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, சீலிங் ஃபேனை பற்றி ஒரு பொய்ட்ரி எழுதணும் உங்களுக்கு எப்படிமா தோணுச்சு, இட்ஸ் அ நியூ திங் அப்படின்னு. அடுத்தது டியர்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரே டாக், அதாவது வந்து ஒரு தெரு நாயோடைய அழுக அப்படின்ற ஒரு பொய்ட்ரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் பொயட்ரி யூஸ் டு பி வெரி பாசிட்டிவ். அதாவது இந்த டியர்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரே டாக், அந்த தெருநாயுடைய அழுகை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பொமரேனியன், டேஷோன்ற மாதிரி பல வேறு நாய்ங்க வந்து இந்த தெருநாயை கிண்டல் பண்ணும். நாங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், நாங்கள் இந்த மாதிரி ரூமில் தூங்குறோம், இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம், நீ உன்னை கல்லை வச்சு அடிக்கிறாங்க, உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த தெருநாய் கடைசியில் அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஓகே உங்கள் ஓனர்ஸ்லாம் உங்களை நல்லாவே வச்சுருக்காங்க, பட் மனுஷன் மனசுலேருந்து எப்போ ஒரு வார்த்தை வெளில வரும்னா கோவப்படும் போது வந்துடும் அந்த வார்த்தை. எப்போ ரெண்டு மனுஷங்க ஒருத்தரோட கோவப்பட திட்டிக்கிறாங்களோ, பொமரேனியன் டேஷோன்னு ஒருத்தர் சொல்லி திட்டிக்கிறது இல்லை, தெருநாய் மாதிரி ஏன் பண்ணுற, தெருமறை நாய் மாதிரி ஏன் கொலைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரும் வீட்லேயே இருந்தாக்கா கூட உங்கள் ஓனருங்களாம் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, தெருநாய்னா உங்களை விட கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருநாய் சிரிச்சுக்கிட்டே போச்சான். இப்படிப்பட்ட ஒரு பொயட்ரி. அதனால தான் சொல்லுவாங்க, தலைப்பு எழுதவே உனக்கு தெரியலையேம்மா, பொயட்ரி அழகாக எழுதுற. பட் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது பார்த்தாக்கா அதிர வைக்கும் ஒரு சம்பவம் அப்படின்ன உடனே அது என்ன புக்கு, அது என்ன மேகசின் அப்படின்னு ஓடி போய் வாங்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிய நடிகை யார், இல்லை சொன்ன டைரக்டர் யாருன்னு உடனே போய் அந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வரியிலேயே ஆடியன்ஸ் இழுத்து அந்த மேகசினையோ அந்த பேப்பரே வாங்கக்கூடிய சக்தியே தனி. ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு கிளாப் ஃபார் யுவர்செல்ஃப். ஏன்னா அது உண்மையிலே அந்த ஒரு வரிக்குள்ள நீங்கள் எழுத்துற விஷயத்த ஆர்டிக்கலை படிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய கழிவு தான் அது. ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ க்ரோ அப் அண்ட் இந்த 2020 மற்றவங்க சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் யூ, ஐ விஷ் எவ்ரிபடி ஆர் டுகெதர் அண்ட் ஐ விஷ் மோர் பீப்புள். ஏன்னா எல்லாம் நடிகை ஆகணும், நடிகர் ஆகணும், நடிகை ஆகணும்னு வராங்க, டைரக்டர்ஸ் ஆகணும்னு வராங்க. பட் ஜேர்னலிஸ்ட்
ஆர் பேக் போன். இப்போ சொன்ன மாதிரி பீக்கில் இருக்கிற நடிகை இருந்த நான் உழுந்துட்டேன். பட் இப்போ ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன். அந்த கயிறை இழுத்து மேலே கொண்டு வரணும்னா ஜேர்னலிஸ்டான உங்களால் நிச்சயமாக முடியும். அது நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த நல்ல நாளில் இந்த பரிசு தொகை கொடுத்துருக்கீங்க. நியாயப்படி இது என் பையனுக்கு தான் சேரணும். கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வயசில். ஆனால் அவன் கஷ்டப்பட்டான்றதை நான் சந்தோஷமாக சொல்கிறேங்க. ஏன்னா அந்த வயசில் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா ஹாலிடேக்கு எங்கே போனேன்னா மலேசியா டேடி, சிங்கப்பூர் டேடி, ஹாங்காங் டேடி அப்படியே சொல்லி சின்ன வயசுலேருந்து பழகியாச்சு. ஸோ 2003க்கு மேலே நோ டேடி, டேடி போயிட்டார் மேலே. அப்போ டேடின்னு கூப்பிட்றதுக்கு ஆத்மா கிடையாது. அப்போ தான் என்ன ஏதுன்னு நான் உலகத்தையே திரும்பி பார்க்குறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன ஸ்பூனை இந்த ரூமில் நிறுத்த அந்த ரூமில் வைக்கக்கூட மாட்டேன். வீட்டில் பார்த்தா 5-6 வேலைக்காரங்க, லொக்கேஷன் போனால் 5-6 அசிஸ்டன்ஸ், இப்படியே இருந்தனால. பட் என் பையன் நிச்சயமாக என் வயசில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவான் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதுக்காக எல்லாரும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும், ப்ரேயர்ஸும் வேணும். தேங்க்யூ.